வேதம் நினைச்சாங்கன்னா அதனுடைய முடிவு என்னவா இருக்கும்? எங்க கொண்டே விடும்? என்ன வேண்டாலும் ஏற்றி விட்டு போயிடலாம். சரி, அந்த புஸ்தகமாச்சு ஒழுங்கான புஸ்தகமா இருக்குதா? ஒரு 50% பொய். அந்த புஸ்தகத்தில் என்ன இருக்குது? 50% பொய். எப்படி பொய்? சரி, உதாரணத்துக்கு சொல்றேன். லைலத்துல் கத்ர்னு ஒரு இரவு இருக்கு. உலமாக்கள்லாம் 27 ரமலான் மாசம் 27. ரமலான் மாசத்துல தான் அந்த இரவு இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். யாரும் கருத்து வேறுபாடு இல்ல. 27ங்கிறதுல கருத்து வேறுபாடு இருக்கு. அப்படி சொல்லக்கூடாது. 21 இருக்கலாம், 23 இருக்கலாம், 25 இருக்கலாம், 27 இருக்கலாம், 29 இருக்கலாம். 5 நாள்ல ஒரு நாள் என்பதுதான் சரியானது. 5ல இன்னதான் குறி சொல்லக்கூடாது. இவர் என்ன எழுதி வச்சுக்காருன்னு கேட்டா, குர்ஆன்ல ரமலான் மாசத்தில் குர்ஆன் இறங்கியது, லைலத்துல் கத்ர்ல இறங்கியதுன்னு அதை எழுதிவிட்டு சில பெரியார்கள் ஷாபான் மாதத்தில லைலத்துல் கத்ரை பார்த்திருக்கிறார்கள் எழுதுறாரு. அல்லாஹ் சொல்றான் ரமலான்ல தான் லைலத்துல் கத்ர். அதை எழுதி முடிச்சு விட்டால் சொல்றாரு, ரமலான்ங்கிற பாடத்துல எடுத்து பாத்தீங்கன்னா, நோம்புங்கிற பாடத்துல எடுத்து பாத்தீங்கன்னா அதுல வருது, என்ன வருது? சில பெரியார்கள் ஷாபான் மாதத்தில் லைலத்துல் கத்ரை பார்த்திருக்கிறார்கள். ஷாபான்ல லைலத்துல் கத்ர் பார்த்து பெரியாரா இருப்பானா சைத்தானா இருப்பானா? அது அல்லாஹ் ரமலான்ல தான் லைலத்துல் கத்ர்ங்கறான், ஷாபான்ல பார்த்தது ஒருத்தன் சொன்னா சைத்தான். இவர் என்ன, சில பெரியார்கள் பார்த்திருக்கிறார்கள். இதை பத்தி என்ன வருதமே, குர்ஆனுக்கு கூட எதிராக பேசுறதுக்கு வந்துடும். அதே மாதிரி எழுதியிருப்பாரு. ஒரு பெரியார் ஒரு ஆள் மூத்தா போயிட்டாராம். ஒரு பெரியார் ஜனாசா தூக்கிட்டு போனாங்களாம். போகும்போது பேசிட்டு போனாங்களாம், நல்ல மனுஷன் மூத்தா போயிட்டான் அப்படின்னு பேசிட்டு போனாங்களாம். உடனே சந்தாக்குப்பேட்டில இருந்து எந்திரிச்சு உட்கார்ந்தாராம். ஒரு சிரிப்பு ஒண்ணு சிரிச்சாராம், நல்லவர்கள் சாவதில்லை மாதிரி படுத்துக்கிட்டாராம். ஏற்கனவே அதுக்கு தான் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப அதுல போய் முட்டிக்கிட்டு இந்த மாதிரி நல்லவர்கள் சாவதில்லை நினைச்சுக்கிட்டு தான் ஈமான பறி கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். அதுல இருந்து மீட்பதற்கு அடிப்படையை திருத்தருக்கு போனோம்னு சொன்னா இந்த ஆளுக்கு எதை சொல்லி கொடுக்குறாங்க? நல்லவர்கள் சாவதில்லைன்னு எதிர்த்து சொல்லிட்டு மாதிரி படுத்துக்கிட்டாராம். இந்தி இறங்கி வெளியே வந்துட வேண்டியதான மறையா படுத்துக்கிட்டாரு, மறுபடியும் செத்துட்டாருல. அப்ப இந்த மாதிரியான கதைகள், இது மாதிரி கப்சாக்கள். அதை விடவும் இந்த தப்லீக்ல நீங்க எல்லாம் போயிருக்கேன்னு தெரியாது. நான் 7 சில்லா போயிருக்கிறேன். 280 நாள் போயிருக்கிறேன். தப்லீக்ல எவ்வளவு நாள் போயிருக்கிறேன்? வடநாடு பூரா போயிருக்கிறேன். தப்லீக்ல மேவாத்து, டெல்லி, ஊப்பி, மர்கஸ், அங்க இங்க ஆந்திரா, விஜயவாடா, ஹைதராபாத் கொண்டு உலகத்தெல்லாம் சுத்தி பார்த்தது அப்பதான் தப்லீக்ல போய்தான். 7 சில்லா போயிருக்கிறேன். 280 நாள் போனா அங்க சில காட்சிகளை கண்ட பிறகுதான் நான் அதுல வெறுத்தேன். தப்லீக்லாம் போயிட்டு இருந்தேன். என்ன காட்சியை காண்றோம்? மர்கஸ்னு வச்சுக்கிறாங்க. ஹஸ்ரத் நிஜாமுத்தீன்ங்கிற டெல்லி பகுதியில தப்லீக்குடைய தலைமையகம் இருக்குது. உலக தப்லீக்குடைய தலைமை ஸ்தாபனம். இங்க இருந்து போனா அங்கதான் தங்குவாங்க. தங்கினவரை எத்தனை நாள் தங்கினாலும் ரொட்டி சாப்பாடு நடந்துகிட்டே இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா இந்த ஹஸ்ரத் ஜின்னு ஒரு ஆளை தலைவர் ஆக்குறாங்களே, அவரை வேற மதத்துல உள்ள அந்த சன்னியாசிகளை மதிப்பாங்களே, அந்த மாதிரி அதுக்கு மேல கைகால் அமைக்க விடுறதுக்கு இப்படியனுவோ இவ்வளவு ஒரு குஷன்ல உட்கார்ந்துருப்பாரு. திண்டுல ஜமாத் உலகி லேட்டா வருவா, அவர் வரும்போது எல்லாம் விளக்கி வழிவிடணும். இந்த மாதிரி அவரை சந்திக்கிறதுக்காக வேண்டி, முரீது வாங்குறதுக்காக வேண்டி கூட்டம் அலமோதுறது, அதையெல்லாம் பார்த்தா இது ரசூலுல்லாஹ்வுடைய தலைமை எப்படியா இருந்துச்சு? சஹாபாக்கள் எல்லாத்தையும் அப்படி நெருங்கி பழகுனாங்க. இவருக்கு இது இவ்வளவு பெரிய குஷன் தலைமை, அதுல உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அவரை போய் சந்திக்கிறதுக்கு டைம் கொடுப்பாங்க, காத்துட்டு இருப்பாங்க. 4 நாள் 3 நாளைக்கெல்லாம் சென்றுதான் சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கும். இந்த மாதிரியான இதுகளை எல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் இஸ்லாத்துல உள்ளதா? இல்ல. முதல் சபுன ஆசையா இருந்தா முதல்ல உட்காரணும். எல்லாம் உட்கார்ந்து கடைசியா அவர் வருவாரு, 50 பேர் வேலைக்கு வழி கொடுப்பாங்க. இது இஸ்லாத்துல இல்ல. இஸ்லாத்துல அப்படி கிடையாது. முதல் சபுல உட்கார ஆசையா இருந்தா அவர் முதல்ல வரணும். அது போக அவங்க இஜ்திமாக்கள் நடத்துவாங்க. அதுல என்ன கூப்பிடுவாங்க? ஹஸ்ரத் துஆவுக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்க. பிரச்சாரத்துக்கு கூட மாட்டாங்க. என்ன ஹஸ்ரத் ஒரு துஆ ஏத்துக்குவாங்க எழுதி கொடுத்துருக்கானா? நபியா அவர் துஆவுக்கு வாங்கன்னு கூப்பிடுறிய? அவர் துஆ செஞ்சாலும் தூக்கி மூஞ்சில இருந்து போயிருவான்ல. உங்க துஆவை ஏத்துக்குவான். ஒரு குறிப்பிட்ட மனிதனுடைய துஆவுக்கு வாங்கன்னு அழைக்கிறீங்கன்னா அவர் யாரு? அல்லாஹ்வால இறக்கப்பட்ட வகி வந்தவரா? நபியா? அல்லாஹ் நியமிச்சானா? நீங்களா கூடிய ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்துக்கிட்ட அவர் துஆ ஏத்துக்குவான்னு அர்த்தம். அதுக்கு பயான் பண்றாரு வாங்கன்னு கூப்பிடுங்க, கருத்துக்குள்ள வாங்கன்னு கூப்பிடுங்க. துஆவுக்குன்னு படம் எடுத்து போகும். ஒரு தப்லீக் மாநாடு நடந்துச்சுன்னா துஆவுக்குன்னு போகும். இது மாதிரியான தப்புகளும் இருக்குது. அதே நேரத்தில் நாம் விட்ட சில தொழுகைக்கு அழைக்கிற நம்முடைய கடமை. நம்ம அழைச்சோமா? நீங்க செஞ்சா என்ன? தௌஹீதுங்கிற பேர்ல செய்யக்கூடாதா? பூர்வரா போய் கூப்பிடக்கூடாதா? தெருவில் தொழுவாத மக்களை போய் கூப்பிடுறதுக்கு நேரம் இருக்கக்கூடாதா? அதுல உள்ள நல்லதுகளை நாம் எடுத்துக்கொண்டமையானால் ரொம்ப சிறப்பா இருக்கும். அவர் நல்லதையும் கெட்டதையும் கலந்து செய்யும் பொழுது அதுல இணைஞ்சு செஞ்சா நம்மளும் போயிருவோம். அதனால அவங்க என்ன நல்லதுகளை யூஸ் பண்றாங்களோ அதுகளை எல்லாம் நாம கடைபிடித்துக் கொண்டு நடந்தால் சிறப்புள்ளதா இருக்கும். அதான் தப்லீக்கை பத்தின கருத்து.
தப்லீக் தாலீம் தொகுப்பு ஒரு ஆய்வுன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறோம். அதுல அதனுடைய இன்னும் கூடுதலான விவரங்கள் ஆதாரத்தோடு நீங்க பாத்துக்கலாம். நம்பர். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பெயர் நிலவர் நிசா. விரலை ஆட்டாமல் தொழுதால் தொழுகை கூடுமா? அதாவது இந்த தொழுகையில ஒரு இந்த விஷயத்தை கொஞ்சம் தெளிவா வழங்கிக்கிறோமே. தொழுகையில அத்தஹியாத்துல உட்காரம் இல்லையா, அதான் பெரிய பிரச்சனையா இருக்கு இன்னைக்கு. பெரிய பெரிய சீர்திருத்தங்களை எல்லாம் கண்டுக்கிறாம அவங்க எதை வச்சுக்கிட்டு எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்கன்னா, இந்த அத்தஹியாத்துல விரல அசைக்கிறதுக்கு பாருங்க, இதுதான் இன்னைக்கு டாபிக்கா போச்சு தமிழ்நாடு பூரா. அப்ப அப்படி ஆகி போச்சு. அதனால அதை பத்தி ஒரு விஷயத்தை முதல்ல விளங்கிக்கிறங்க. அத்தஹியாத்தில் நான் அமர்ந்த பிறகு நம்ம நாட்டுல சாபி மதுஹப்னு ஒரு மதுஹப் இருக்கிறாங்க, ஹனவி மதுஹப்னு ஒரு மதுஹப் இருக்கிறாங்க. அது மாலிகம்பெல்லாம் இங்க கிடையாது, விட்டுருங்க. நம்ம நாட்டுல சாபி மதுஹப் இருக்கிறாங்க, ஹனவி மதுஹப் இருக்கிறாங்க. அது போக நம்ம என்ன செய்யறோம், தௌஹீத் சகோதரர்கள்னு ஒண்ணு இருக்கிறோம். இந்த அத்தஹியாத்துல 3 விதமான நடைமுறையை 3 பேரும் சொல்றோம். எப்படி சொல்றோம்? சாபி மதுஹப் என்று சொல்லக்கூடியவர்கள் வந்திருந்தோம், உங்களுக்கு தெரியும். ஆதிராம்பட்டினம், அம்மாபட்டினம் இந்த மாதிரி வந்திருந்தீங்கன்னா சாபி. கரம்பக்குள்ள அனைமா அனபின்னு நினைக்கிறேன், அனபி ஊரா இருக்கு இது. அப்ப கடற்கரை இருக்கிற ஊர்ல எல்லாம் அனைமா சாபி இருப்பாங்க, கடற்கரை இல்லாத ஊர்ல அனபின்னு சொல்லிக்கிறாங்க. மார்க்கத்தில் உள்ளது இல்ல இது, அவங்கள உண்டாக்கிட்டது. இப்ப சாபி மதுஹப் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அத்தஹியாத்துல உட்கார்ந்துக்குவாங்க. உட்கார்ந்துகிட்டு அத்தஹியாத்து ஓதிக்கிட்டே வந்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்றோம்ல, அப்படி சொல்லக்கூடிய நேரத்துல அது வரைக்கும் சும்மா கையை வச்சுட்டு இருப்பாங்க. தொடையில கையை வச்சுட்டு இருந்தவங்க சாபிக்கு சொல்றேன் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லும்போது நீட்டுவாங்க. இந்த இல்லல்லாங்கிற வார்த்தை வருதுல, அப்ப என்ன செய்வாங்க சாபி மதுஹப்காரங்க, டக்குன்னு விரல நீட்டுவாங்க. நீட்டிக்கிட்டு கடைசி வரைக்கும் வச்சுட்டே இருப்பாங்க. இப்படியே வச்சு சலாம் கொடுக்கிற வரைக்கும் இப்படி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இது சாபிங்கிறவங்க செய்யற வேலை. சரி, ஹனபிங்கிறவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? அத்தஹியாத்து ஓதிக்கிட்டே வந்து அஷ்ஹது, அதே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் தான். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வரும் பொழுது அஷ்ஹது அல்லாஹ்னு சொல்லும்போது நீட்டி இல்லல்லாஹ் போட்டுருவாங்க. அவங்க போட்டியா இவங்க எங்க போடுவாங்களோ அவங்க நீட்டுவாங்க. அதான் சாபி என்ன செய்வாங்கன்னு கேட்டா, எப்ப போடுவாங்களோ அப்ப நீட்டுவாங்க சாபி. ஹனபி என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அவங்க எப்ப வந்து நீட்டுவாங்களோ போடுவாங்க. ஒண்ணுக்கு ஒண்ணு அவ்வளவு நெருக்கம், ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல, அப்படி நெருக்கம் வச்சிருக்காங்க. அப்ப ஹனபி என்ன செய்வாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு போட்டுவாங்க. சாபி என்ன செய்வாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு நீட்டி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு நீட்டு ஒரு மடக்கு விட்டுருவாங்க. இது ஒரு முறை. ஹனபி இப்படி செய்யறாங்க, ஷாபி அப்படி செய்யறாங்க. நாம என்ன சொல்றோம்னு கேட்டா, நீ அத்தஹியாத்துல உட்கார்ந்துறீல்ல, உட்கார்ந்த உடனேயே நீ விரல் நீட்டிடணும். அஷ்ஹது அல்லாஹ்ங்கும் போது அல்ல நீட்டுறது, இல்லல்லாஹ்ங்கும் போது அல்ல நீட்டுற இடம். எப்ப நீட்டணும்? உட்கார்ந்த உடனேயே நீட்டணும். நீட்டி ஆட்டி கொண்டு இருக்க வேண்டும். அந்த விரல கடைசி வரைக்கும் இப்படி அசைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம். இந்த 3ல எது சரி? 3 தானே இருக்குது. இந்த 3ல தான் எது சரின்னு தீர்மானிக்கணும். இந்த 3ல ஷாபி சொல்றாங்க இல்லையா, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்றாங்கல்ல, இந்த மாதிரி அத்தஹியாத்தில் ரசூலுல்லாஹ் உட்காருவார்கள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் போய் நீட்டுவார்கள் என்று ஒரு ஹதீஸை அவர்கள் எடுத்து காட்டுவார்களேயானால் அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இந்திய ரூபாய்கள் பரிசு. யாருக்கு பரிசு? சாபி மதுஹப்காரங்களுக்கு பரிசு தர போறோம். இப்ப போட்டி பரிசு கொடுத்தாங்கல்ல, இதெல்லாம் ஒரு பற்ப பரிசு. நம்ம கொடுக்க 10 லட்சம் ரூபாய். எது கொடுக்க போறோம்? நீங்க இப்படி செய்றீங்கல்ல, ரசூலுல்லாஹ் செஞ்சாங்கன்னு செஞ்சு காட்டணும். நீங்க செய்றீங்க ஓகே, நாங்க என்ன கேட்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி விரலை நீட்டி வைத்துக் கொண்டே இருந்தார்கள் என்று ஒரு செயலுக்கு ஆதாரம் காட்டுவார்களேயானால் சாபி மதுஹப்காரர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுப்போம். சரி, ஹனபி மதுஹப்க்கு வருவோம். ஹனபி மதுஹப் என்ன செய்யறாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிறாங்க. நம்ம பாரபட்சம் காட்டக்கூடாதுல்ல, அவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய். ஹனபி மதுஹப்காரங்களுக்கு இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் செஞ்சாங்கன்னு காட்டுங்க, தொழுகையை ரசூலுல்லாஹ் கத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு ஹதீஸ் கிதாப்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தஹியாத்துல உட்காரும் பொழுது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னார்கள் என்று ஒரே ஒரு ஹதீஸ் காட்டுங்க, 10 லட்சம் ரூபாய் தரும். சண்டை வேணாம், சச்சரவு வேணாம், அடிதெல்லாம் வேணாம், நமக்குள்ள குழப்பமே வேணாம். 10 லட்சம் ரூபாய் தந்துடுறோம், நாங்களும் செய்ய ஆரம்பிச்சிடும். 10 லட்சம் ரூபாய் பிளஸ் குழப்பம் இது போயிருதுல, 10 லட்சம் ரூபாயும் கிடைச்சு போயிடுது. ஒரு புதுசை பிள்ளைய கட்டிக்கலாம் கடம்புக்குள்ள. அப்ப எடுத்து காட்டிட்டீர்களே. ஆனால் இது சரி. 3வது என்ன, ஸ்டார்டிங்லயே நீட்டி ஆட்டி கொண்டு